ஏன்டா இத பண்ணோம் அப்படின்னு ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்கிற விஷயம் ஏதாச்சும் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. அம் நான் வந்து மோஸ்ட்லி ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி பல டைம் யோசிப்பேன். அத பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, அதுல என்ன நடந்தாலும் அதுக்கான முழு பொறுப்பு நான் தான் அப்படின்ற மாரி நான் வந்து டிசைட் பண்ணிடுவேன். ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா நான் பண்ணியிருக்கேன். என்னன்னா, நான் வந்து ஓவர் கேரிங் ரொம்ப அன்பா பொழிஞ்சு அன்பு டார்ச்சரா பண்ணிட்டு இருப்பேன். என்னன்னா, எனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க ஹேப்பியா இருக்கணும், சேஃபா இருக்கணும். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. அவங்க என்ன எவ்ளோ ஹர்ட் பண்ணாலுமே, நான் மறுபடியும் அவங்க கிட்ட போய் பேசிட்டு, அவங்கள கேர் பண்ணிட்டே தான் இருப்பேன். அது ஒண்ணு தான் வந்துட்டு, ஏன்டா பண்றோம் அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா, ஒருத்தவங்களுக்கு நம்ம டார்ச்சரா ஆகக்கூடாதுல்ல. அவங்க என்னைய எவ்வளோதான் ஹர்ட் பண்ணாலுமே எனக்கு வந்து அது ஏத்துக்க முடியல. ஏன்னா, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அது நீங்க எல்லாருமே லவ்வர்ஸ் அப்படின்னு மட்டும் தான் நெனைக்கிறீங்க. அது லவ் பண்றவங்கள மட்டும் தான் கேர் பண்ணிக்கணும்னு இல்ல. என்ன தாண்டி நெறைய பேர் இருக்காங்க. ஸோ, அவங்கள நான் அதிகமா கேர் பண்ணிக்கும்போது அவங்களுக்கு அது அது பிடிக்கலையோ அப்படின்னு ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். பட் மறுபடியும் அதே தான் பண்ணுவேன். ஏன்னா, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க சேஃபா இருக்கணும் அப்படின்னு நெனச்சு. ஸோ, நான் பண்ணியிருக்கேன்.